துல்கர் சல்மானோட கேரியர் பெஸ்ட் இந்த படம். அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. இந்த படம் வந்து போற்றத்தக்க வேண்டிய ஒரு ஸ்க்ரீன் பிளே. சினிமாவை லவ் பண்ணுவீங்க, இன்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சினிமா எடுக்கிறவங்க, சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த படம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பாக அடைஞ்சிருக்கிற டேரக்டர். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நேஷனல் அவார்டு கிடைக்கும். மகாநதி கிடைச்ச மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சா அது ஜஸ்டிஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்குது மூவி. அண்ட் டிகியோட ஆக்ஷன் வேறு லெவல் இருக்குது. மீன்ஸ் அந்த ஒரு மிரர் சீன் ஒன்று இருக்கும் கிளைமேக்ஸில், வேறு லெவல் அது. அண்டு சமுத்திரக்கனி அண்டு டிகியோட அந்த கிளாஸோட ஆக்ஷன் வேறு லெவல் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ராணா சொல்ல தேவையில்ல, காப்போட அந்த காப்போட அந்த வில்லனிசமாக ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காரு, அது பயங்கரமாக இருக்குது. ஹீரோனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் வேறு, அவங்க பெஸ்ட் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் விஜய் வேறு லெவல் மியூசிக். ஓவரால் மூவி சூப்பராக இருக்குது. லைக் மூவி நிஜமாக சூப்பராக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் சூப்பர், ஆஸ் யூஷுவல் துல்கர் நல்லா தான் நடிப்பார், ஏன் நல்லா இருந்துச்சு. ஏன் அவங்களும் சூப்பராக வந்திருந்தாங்க, பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்ல மூவி, லைக் பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓவராலாக துல்கர் ஆக்டிங் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. இந்த படம் வந்து இப்போ இவங்க கொண்டாட நல்லா இல்லை அப்படின்னு ரிவ்யூன்ற மாதிரி கொடுத்துருந்தா கூட ஒரு 5-10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோரும் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி தான், லைக் நம்ம 1000ல் ஒருவன் அந்த மாதிரி ஒரு அந்த விண்டேஜ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவரால் படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். காந்தா மூவி ஃபண்டாஸ்டிக், ஆசம் மூவி ஆஃப் த இயர். ஆல் த த்ரீ, துல்கர் சல்மான் சார், சமுத்திரக்கனி சார் ஹீரோயின் அண்ட் சான்ஸே இல்லை. ஆனால் அந்த மெயின் இதுக்கு ஹீரோ ஆஃப் த ஸ்டோரின்னு சொன்னோன்னா த ஸ்கிரிப்ட், ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஸோ மெனி ட்விஸ்ட் அண்ட் அந்த தட் இஸ் பாயிண்ட்லெஸ் கான்ட்ரவர்சி. இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி பர்சன். ஃபஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும் ஒரு கதை, செகண்ட் ஹாஃபில் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், ஆர்ட் டைரக்ஷன், அந்த விண்டேஜ் காஸ்டியூம்ஸ், ஆசம்க்கு மேலே ஆசம். ஒரு ஃபண்டாஸ்டிக் மூவி எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ட்ரெய்லர் பார்த்து செம்ம ஹைப் பண்ணிட்டேன். லைக் வந்து மிரர் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ட்ரெய்லரில் அதை கேமரா கிட்ட வைக்க இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த ஷாட்டு ரொம்ப அட்ரினல் ரஷ் ஆச்சு. நல்லா அவ்வளோ சூப்பராக. சரி ஓகே, படம் எப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு பெருசாக எனக்கு போர் அடிக்காம தெரியல. ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஹைலைட்டான ஒரு 4 சீக்வன்ஸ் இருக்குது. அந்த மிரர் ஷாட் ஒன்று இது மாதிரி நிறைய இருக்குது, சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. எந்த ஒரு இதுலேயும் வந்து போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக், அதாவது 2 பேரும் கான்ஃப்ளிக்ட், இந்த சமுத்திரக்கனிக்கும் அப்புறம் வந்து துல்கர் சல்மானுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு, செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது டோட்டலாக ஜான்டர் ஷிஃப்ட் ஆகுது, கிரைம் த்ரில்லர் மோடில் கொண்டு போகிறாங்க. அந்த ஒரு டேக்கும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக வந்து ஒரு தேட்டர் மெட்டீரியல் படம். தயவு செஞ்சு ஓடிடியில் பார்த்துட்டு வருத்தப்படாதே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக தேட்டர் மெட்டீரியல் இந்த படம். ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. பயோபிக் சொன்னாங்க, பட் ஆனால் சினிமாக்காக கொஞ்சம் வந்து அவங்க தனியாக ஆர்டிஃபிஷியல் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஆனால் எல்லாமே ஒர்த்தாக இருக்குது. ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருக்குது, பிஜிஎம் செம்மையாக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. பீரியட் ஃபிலிம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது. ராணா சூப்பராக நடிச்சிருக்காரு. ராணா உண்மையாகவே வந்து செகண்ட் ஹாஃப் அப்படியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்புறம் மிரர் சீன் வரும் 2 தடவை வரும், ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று, செகண்ட் ஹாஃபில் ஒன்று, ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அண்ட் பிஜிஎம் வந்து நல்லா எலிவேட் பண்ணியிருந்தது எல்லா சீனுமே. அதாவது அவங்க நடிக்கிறது வந்து அது வந்து ஒரு ஹை லெவலு. அதை விட சூப்பராக வந்து பிஜிஎம் அது போட்டு அதை எலிவேட் பண்ணியிருந்து சீக்வன்ஸ்லாம். சமுத்திரக்கனிக்கு ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருக்கும், சூப்பராக இருந்தது. அண்ட் துல்கருக்கு ஃபைனல் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓவராலாக மூவி ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஒன்லி திங் என்னால் கனெக்ட் ஆக முடியல. மேபி என்னால் கனெக்ட் ஆக முடியலங்கிறனால நான் ஓகேவா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா துல்கர் சல்மான் சார், அப்புறம் சமுத்திரக்கனி சார், ராணா சார், ரவிகண்ணா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினுக்கு வந்து டெபியூங்கிறனால அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே இல்லை, ஆர்ட் டைரக்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்து மாதிரியே ஒரு செட்டப் ரெடி பண்ணி அந்த ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணி ஒரே ஸ்டூடியோலேயே எல்லாமே இருக்கிற மாதிரி காமிக்கணும். ஸோ அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த சினிமா எடுக்கிறவங்க, சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த படம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பாக அடைஞ்சிருக்கிற டேரக்டரு. அதே போல் பார்த்தா மியூசிக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி வந்து நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இந்த படம் பாருங்கள், செம்மையாக நடிச்சிருக்காரு. அதே போல் துல்கர் சல்மான், அவர் சொல்லவே வேண்டாம், நல்லா நடிப்பார். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவங்க 2 பேர் பின்னுவாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து ராணா பின்னுவார். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஈகோவில் போகும், செகண்ட் ஹாஃப் வந்து க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனாக மாறிடும்.
படத்தை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு. சூப்பர், எல்லாரும் பக்கா பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து படம் பாருங்கள், நல்லா இருக்கு. காந்தான்னு பேரை வச்சுட்டு எம்ஆர் ராஜா படம் நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சாந்தா, நடிகை அந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் காந்தா. பட் இந்த படம் வந்து போற்றத்தக்க வேண்டிய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு மியூசிக்கு, சமுத்திரகனி, ராணா, துல்கர் சல்மான் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கிறதுனால இந்த படம் வந்து சினிமா நடிக்கிறவங்களுக்கு ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வாங்க, சினிமாவை லவ் பண்ணுவீங்க, இன்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. படம் நல்லா இருந்தது. அண்ட் துல்கர் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. துல்கர் ஆக்டிங் அவரும் நியூ ஷேட் இருந்தது. அண்ட் எல்லாரோட கேஸ்டிங் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் டெபியூ இல்லை, அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. டிரெக்ஷன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, அதுக்கப்புறம் நல்லா போச்சு. துல்கர் சல்மானோட கேரியர் பெஸ்ட் இந்த படம். அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. அவரெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கேரக்டர். அந்த ஆனால் ஏன் தெரியல, சரியாக நம்ம கொண்டாட மாட்டோம். ஏன் நெப்பாட்டிசம் தடுக்குதா, வேறு எதுவும் தடுக்குதான்னா தெரியல. அவங்களாம் உண்மையிலே வரவேற்க. இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், ராணா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு பின்னாடி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வர்றாப்புல ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு போவாப்புல. அதில் வந்து நிறைய மேட்டர் இருக்கும். அருமையாக பொருத்தமாக பண்ணியிருக்காப்புல. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அந்த காலத்து மாடர்ன் ஸ்டுடியோவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து செட்டாக நிறுத்தியிருக்காங்க, அதெல்லாம் பாராட்டணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு சான்ஸே இல்லை. சினிமோட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்கு, எடிட்டிங்லாம் அப்படி நம்ம வந்து பாராட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து 65 75 சீன் வச்சுருப்பாங்க. இதில் 95 சீன் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபைட் சீன் எல்லாத்தையும் எடுத்து சீனாக வச்சுட்டாங்க. இதெல்லாம் கொண்டு போய் கட் பண்ணி கொடுத்த எடிட்டருக்கு வந்து பெரிய சல்யூட் போடணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான கேரியர் பஸ், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். துல்கர் சல்மான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நாயகனில் கமல் சார் எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அப்படி பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி ரொம்ப சீரியஸான கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இது என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபேமிலியை லைக் பண்ணாது, ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண முடியாது. ரொம்ப ஓவர் சீரியஸாக இருக்குது. நிறைய பேர் பாதியில் கிளம்பிட்டாங்க. படம் 10 பேர் செல் எடுத்து பேசுகிறதுக்கு இதுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு ½ an hour 40 minutes ட்ரிம் பண்ணலாம். குட் பர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கலி வெரி குட் ஃபிலிம். ஆக்சுவலி இது ஒரு ஆர்ட் மூவின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படங்களாக பார்த்து குமிக்கிற சினிஃபிலிஸ்க்கான மூவின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக டெக்னிக்கலாக தான் சொன்னேன். ஒவ்வொருத்தரும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே காஸ்டியூம் டிசைனர் முதற்கொண்டு நிறைய உழைச்சிருக்காங்க. பட் அது ரைட்டிங்கில் கோட்டை விட்டனால ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூவியாக வர வேண்டியது கம்மியாகிடுச்சு. ஆக்டிங் ஆக்சுவலாக அது மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நேஷனல் அவார்டு கிடைக்கும். மகாநதி கிடைச்ச மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சா அது ஜஸ்டிஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கதையை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இது 100 out of 100 கொடுக்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது 2 தான். பட் நேஷனல் அவார்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு படம் தான்.